Hello friends, welcome to Mithun Tips. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டை வச்சு சூப்பரான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இட்லி அரிசி 2 கப் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். அது கூட நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் சரி அல்லது கருப்பு உளுந்து இருந்தாலும் சரி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். நான் உளுந்து வந்துட்டு அப்படியே தோலோடு தான் சேர்த்து அரைச்சிக்குவேன். ஸோ அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சோயா சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். வெள்ளை சோயா சேர்த்திக்கும் போது இந்த தோசையோட மணமும் டேஸ்ட்டும் வந்துட்டு இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக சேர்த்திருக்கோம். 4 மணி நேரம் ஊறும்போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சோயா வெந்தயம் உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துடும். இந்த கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய தோல் நீக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட அரைக்கிறதுக்கு 1 பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். ரொம்ப ஃபைன் சாப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மட்டும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய நார் மட்டும் சுத்தமாக நீக்கிட்டால் போதும். இப்போது இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா வாழைத்தண்டு, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், சீரகம் மட்டும் தனியாக அரைச்சிக்கிட்டாலும் சரி. இப்போ நான் தனித்தனியாக தான் அரைச்சிக்கிறேன். முதல்ல அரிசி, உளுந்து, வெள்ளை சோயா, வெந்தயம் இதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கருப்பு உளுந்து தோலோடு சேர்க்கும்போது இந்த அளவுக்கு லைட்டாக அந்த பிளாக்காக தெரியுமே தவிர ரொம்ப பிளாக்காலாம் இருக்காது. அது அப்படியே சாப்பிடும்போது தான் உடம்புக்கும் ஹெல்த்தி. அதுக்கப்புறமா நம்ம வாழைத்தண்டு எல்லாம் போட்டு அரைக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லை. அந்த தண்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே சரியாக இருக்கும். கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிளகாய் எல்லாம் நல்லா அரைப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தனியாக வெங்காயம், பூண்டு, வாழைத்தண்டு, சீரகம் இது எல்லாத்தையும் மிளகாயும் எல்லாத்தையும் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மார்னிங் ஊற வச்சோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங்கோ நைட்டோ தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் புளிச்சு வந்துருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு. இதுக்கு சைட் டிஷ் நம்ம தக்காளி சட்னி அல்லது நிலக்கடலை சட்னி இல்லைன்னா நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் ஏற்கனவே வெங்காயம், சீரகம், பூண்டு, மிளகாய் எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால காரமும் சரி அந்த மணமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ரீசெண்டாக ஒரு வாழை மரம் காய்ச்சிருச்சு. அதுக்கப்புறமா சரி அதை வெட்டினதுனால நிறைய வாழைத்தண்டு இருந்துச்சு. பக்கத்தில் எல்லாம் ஷேர் பண்ணது போகவும் இருந்துச்சு. சரி நம்ம என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த வாழைத்தண்டு தோசை செய்யலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. தோசை ஊற்றுறதுக்கு அளவாக எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிடலாம். எப்பயும் போல் தான் நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக வந்துச்சு. ஸோ இந்தளவுக்கு ஒரு சைடு தான் நான் வேக வைப்பேன். அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். நல்லா மேலே ஃபுல்லாக வெந்துருச்சு. நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே மூடி எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி சட்னி மட்டும்தான் செஞ்சுருந்தேன். கூட தேங்காய் சட்னி இருந்ததுனால நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.